வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. இந்திய சாலைகள் என்பது வெறும் போக்குவரத்துக்கானது மட்டுமல்ல, அது பலருக்கு வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கடத்தும் இடம். அண்மையில் கேரளாவில் 300 தனிப்பட்ட நபர்களிடமிருந்து சாலை சூழல் அமைப்பு எவ்வாறு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற ஆய்வு நடத்தப்பட்டது. கேரள காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் கேரளா காவல் அகாடமியில் ஆராய்ச்சியாளராக இருக்கும் வினோத்குமார் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு சமூகம் சாலையில்தான் இருக்கிறது. சாலை நெரிசலில் தொழிலதிபர், புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவர், சாலையோர வியாபாரிகளும் அடங்குவர். சாலை சமூகவியல் என்பது சாதாரணமானது அல்ல. முக்கியமான பணி சார்ந்த வேலைகள், திருமண நிகழ்ச்சிகள், விமான போக்குவரத்து நேரங்களில் சாலை கட்டமைப்பு பெரிதும் இடர் மற்றும் தடை ஏற்படுத்தும் இடமாக இருக்கிறது. சாலையோரத்தில் செருப்பு தைப்பவர், இளநீர் விற்போர், கூடவே குறைந்த அளவிலான போக்குவரத்து கட்டமைப்பு சாமானிய மனிதர்களை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்தோரையும் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடைய தாமதப்படுத்துவதாக இருக்கிறது. இதனால் பலருக்கு கிடைக்க வேண்டிய வேலை கை நழுவிய நிலை ஏற்பட்டதும் உண்டு. இந்திய நகர்ப்புறங்களில் அதிகாலையில் வேலையை ஆரம்பிக்கும் சிறு வணிகர்கள், உணவக பணியாளர்கள் முதல் தொழிலதிபர்கள், செல்வாக்கு மிக்க மனிதர்கள் வரை வெறும் இயக்கத்திற்காக மட்டும் சாலையை பயன்படுத்தவில்லை, அது அவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் தான். சில நகரங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் சிறு குறு வணிகர்களுக்காகவே சில குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் சாலை நெரிசல் குறையும், பணிச்சூழல் மற்றும் வாழ்க்கை நிலையும் மேம்படும். இந்திய சாலைகள் என்பது வெறும் போக்குவரத்துக்கானது மட்டுமல்ல, அது பலருக்கு வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கடத்தும் இடம். நல்லதொரு போக்குவரத்து அமைப்பு, போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் வழிமுறைகள், இவை அனைத்தும் உள்ளடக்கிய திட்டங்கள் அவசர தேவையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.